இங்கே ஒரு அமைச்சர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார், முன்னாள் அமைச்சர் இல்லையா? அவர் ஏன் அமைச்சர் ஆக்கப்பட்டாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன் பதவியிலிருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. தெரியுமா? தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஜெயலலிதா யாரை எப்ப பதவியில வைப்பாங்க எப்ப எடுப்பாங்கன்னு தெரியாது. அது ஏதோ அமாவாசையோ பௌர்ணமியோ கணக்கு தான் தெரியும் எல்லாருக்கும். அதனால அவரை ஏன் வச்சாங்க ஏன் எடுத்தாங்கன்னு தெரியாது. இப்ப மறுபடியும் அமைச்சரவையிலிருந்து எடுத்த ஒருத்தரை மறுபடியும் ஏன் வேட்பாளராக இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க, உங்களுக்கு சாபக்கேடா என்று எனக்கு அதுவும் தெரியவில்லை. இப்படி ஏனென்றால் இந்த ஆட்சியில பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பஸ் கட்டணத்திற்கு உயர்வுக்கு காரணம் இவரும் தான். ஆனா நல்ல பஸ் விடுறதில்ல, பஸ்ல ஜன்னல் இல்ல, ஓட்டுநருக்கு சீட் இல்ல, பாதி நேரம் பஸ்ல ஏறி போனோம்னா படி இல்ல, நீங்க தாண்டி தான் போகணும் பஸ்ஸுக்குள்ள. எத்தனை வருஷம் ஆச்சு பஸ் தெரியல. பஸ் உள்ள பார்த்து நடக்கலன்னா எங்கேயாவது ஓட்ட ஓடிச்சல கீழே விழணும். வெளியில மழை பெஞ்சதுன்னா வெளியில விட பஸ் உள்ள அதிகமா தான் ஒழுது. இந்த அளவுக்கு தன் துறையை அவ்வளவு சிறப்பாக வைத்து செயல்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. அவருடைய பெரிய சாதனை 5000 பேரோடு மொட்டை அடித்துக் கொண்டது, காவடி எடுத்தது, தீச்சட்டி தூக்கியது என்று. இதுதான் அவருடைய சாதனை.